வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு புதுப்பானை அதை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டுமே நான் புதுப்பானையில தான் பொங்கல் வைப்பேன். இந்த ஆண்டு என்னால் பொங்கல் வைக்க முடியல. திடீர்னு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. இருந்தாலும் நான் பொங்கலுக்காக பானையெல்லாம் வாங்கியிருந்தேன். அதை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறத எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க இன்னைக்கு செய்து காட்ட போகிறாங்க. ஊர்லலாம் முற்காலத்தில் இப்படி தான் செய்ததா அவங்க சொன்னாங்க. சரி, அதையே அவங்களே வச்சு இந்த காட்சி படம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த மண் பொருட்கள்லாம் விழுப்புரத்துலேருந்து பாண்டிக்கு போகிற வழியில், விழுப்புரத்துக்கு பக்கத்துலேயே கோழியனூருங்கிற ஊரில் இந்த குயவர்கள்லாம் அவங்களுடைய வீட்டு வாசல்லையே இது செய்து விற்பாங்க. போன ஆண்டும் என் பொங்கலுக்கு இங்கேருந்து தான் பானை வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி நல்லா கணீர்னு சத்தம் வரணும். பானையை நம்ம தட்டி பார்க்கும்போது, நம்ம விரலால் சுண்டி விடும்போது இப்படி தான் சத்தம் வரணும். ஒருவேளை கொஞ்சம் மொட்டுன்னு சத்தம் வந்ததுன்னா பானையில் எங்கேயோ ஓட்டை அல்லது விரிசல் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இவங்கக்கிட்ட இருந்து 2 சின்ன களைய மாதிரி இருக்கிற இந்த பானையும் ஒரே ஒரு மண் சட்டியும் வாங்கியிருக்கிறேன். சட்டி பானையை எப்படி தட்டி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன குறிப்பும் இருக்குது. பானை வாங்கும்போது அந்த ஓடு கொஞ்சம் மெலிசானதாக பார்த்து வாங்கணும். ரொம்ப தடிமனானது வாங்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. தடிமனானது வாங்கினோம்னா விறகு நிறைய இழுக்கும் அப்படின்வாங்க. இந்த சட்டியும் மண்பானையும் நான் டிசம்பர் மாதமே வாங்கிட்டேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்கள்ட்ட கடலூரில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எங்கள் அப்பா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், வா நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாரு. நாங்கள் போயிருந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் அப்பா கூட்டிகிட்டு போனார். ரொம்ப வயசானவங்க, கண்ணு கூட சரியாக புரியல. மாதிரி பானை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருந்தோம். அவங்க பொங்கலுக்கு தான் வரும், இப்போ எதுவும் நாங்கள் இப்போ போடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, நாங்கள் இந்த வீட்டில இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அடையாளம் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எப்பா நீ அந்த வீட்டிலேருந்து வர்றது பிள்ளையா நீனு, எனக்கு கண்ணு சரியாக தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ரொம்பவுமே அன்பாக பேசினாங்க. பேசிட்டு இந்த வீட்டிலேருந்து வரீங்க, எப்படி உங்களுக்கு சும்மாவே உங்களை வெறும் கையோடு அனுப்புறது அப்படின்னு சொல்லி காசு பணம் நாங்கள் எவ்வளோ சொல்லியும் வாங்காமல் இந்த அடுப்பையும் இந்த சட்டியையும் கொடுத்து அமிச்சாங்க. அந்த தெருவில் அவங்க வாழ்ந்த அந்த தெருவில் எங்கள் தாத்தாக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு பண்பு மரியாதைலாம் வச்சுருந்தாங்க முற்காலத்தில் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றியும் சொல்லிக்க விரும்புகிறேன். காரணம் அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க. இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்காம இதை சும்மாவே கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நன்றிம்மா. இப்போ இந்த சட்டி பானையை முதல்ல நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு பெரிய வாய் அகலமான வாளியோ அல்லது அண்டாவோ எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த சட்டி பானை எல்லாத்தையுமே இதில் மூழ்கிற அளவுக்கு முக்கி வச்சிடணும். ஒரு நாள் முழுக்க இதை ஊற வச்சோம்னா தான் இதில் இருக்க அந்த மண் தூசி எல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்க்கிற அளவுக்கு பக்குவமாக எடுத்துக்கிட்டு வரும். இந்த மண்பாண்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவ போகிறோம். கழுவலாமாங்க லட்சுமிமா? என்ன கையில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. சேமங்கீரை. சேமங்கீரை, சேமன் கீரை, சேம்பன்னு சொல்லுவாங்களே அதானே? பருப்பு போட்டு கடையிலன்னு சொல்லிட்டா, இது சட்டியில பருப்பு போட்டு கடைஞ்சா, பருப்போ பயிரோ போட்டு கடைஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும். அதே தான் இப்ப பானையும் கழுவ போறோம். அதே தான் இப்ப பானையும் கழுவ போறோம். இலையை காட்டுறீங்களா? இந்த மாதிரி இலை தான். இதுல தண்டு இருக்கும். இந்த தண்டு நல்லா நாரெல்லாம் உரிச்சிட்டு இது போட்டு கரைஞ்சோம்னா நல்லா இருக்கும். இப்ப தண்டை எடுத்துக்கிட்டு இந்த இலைய போட்டு நம்ம மண் சட்டியை கழுவுறோம். சரி சரி. இது தண்ணி ஓடுற இடத்துல மட்டும் தானே இந்த செடி இருக்கும்? ஆடாவில் இருக்கும். சரி சரி. இப்ப கழுவி காட்டுறீங்களா? செம வெயிலுங்க லட்சுமிமா. கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். இது எதுக்குங்க லட்சுமிமா இதை போட்டு கழுவுறது? இது போட்டு கழுவுனா பானைக்கு நல்லது. பானைக்கு நல்லதுன்னா பானைக்கு இந்த அழுக்கு இருக்கிறதெல்லாம் பாருங்க, இந்த சேமங்கீரை எடுத்துரும்.
சட்டிக்கும் கொஞ்சம் பலன் கிடைக்கும் இதை வச்சு கழுவுனா. ஆமா, முன்னாடிலாம் இப்படிதான் கழுவுவீங்க? ஆமா. இது கழுவுனாதான் நல்லதா. ஃபர்ஸ்ட் இந்த சேம தலையை தான் பூரணம் இருக்கு. நீங்க உங்க மாமியார் வீட்டுல சொல்றீங்க, நாமக்கல்ல சொல்றீங்களா இல்ல உங்க அம்மா வீட்டுல சொல்றீங்களா? இலங்கையில இங்கேயுமே. இங்க அவ்வளவுக்கு ஊர்ல எல்லாம் இது கிடைக்காது. இலங்கையில தான் மெயின். இதுவாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கழுவும் போது சாணி கொஞ்சம் எடுத்து, அந்த பச்சை சாணிய சொல்றீங்களா? நல்லா சாணி எடுத்து இதுக்கெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம போட்டோம்னா சட்டிக்கு நல்ல பலனும் கிடைக்கும். அந்த கறி பூரா போயிடும். பச்சை சாணி போட்டுட்டு தேங்காய் நார் போட்டு வச்சு தேய்க்கணுமா? இல்ல வெறும் சாணியை போட்டு இப்படி தேய்க்கணும். சும்மா தேய்ச்சிட்டு கழுவுனா போயிடும். எல்லாம் போயிடும். சரி சரி. மாட்டுக்கு எங்க போறது? சரி, இப்ப இந்த இலை கிடைக்காதவங்க எதை போட்டு தேய்க்கலாங்களா லட்சுமிமா? கிடைக்காதவங்க சும்மா தான் கழுவுவாங்க. சும்மா வெறும் நார் போட்டு தேய்ச்சிட்டு வெயில காய வச்சு எடுத்துக்க வேண்டியதான். தேங்காய் கொஞ்சம் பூசிட்டு எடுத்துருவாங்க. நமக்கு வந்து இது கிடைக்குது. இல்ல, இதுக்கு முன்னாடி நானுமே வெறும் நார் போட்டு தான் கழுவி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த இது மாதிரி செய்வாங்கன்னு தெரியும். செய்யணும் மெயினா. ஊற வச்சுட்டு கழுவுனோம்னா மண்ணெல்லாம் வந்துருந்தா. நமக்கு தெரிஞ்சத சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆமா, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா அங்க அநேகமா யாரும் வாங்குறது இல்ல. நம்ம வாங்கி சமைப்போம். நாங்களும் ஊருக்கு போய் இதை சமைச்சு பழகிடுச்சு. நாமக்கலுக்கு போய் மாமியார் வீட்டில் எல்லாம் வாங்கி கொடுப்போம். சச்சிக்காரங்க இருக்கு. நான் அறிவியோ நான் சொல்றேன், நீ போய் வாங்கிட்டு வா அறிவியோ. அவங்க இருக்கும்போது இந்த மண்பாண்டத்துலதான் சமைப்பீங்களா? ஆமா. இந்த சேமைய தலைய போட்டு தேய்க்கும் போது கை இதுக்கு இந்த பக்கம் அறுப்பு எடுக்குது. நம்ம வந்து புளி கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு கைக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டோம்னா அந்த அறுப்பு போயிடும். தேங்காய் எண்ணெய் பூசினா? ஆமா, தேங்காய் எண்ணெய் பூசினா அறுப்பு போயிடும். இது மாதிரி தேங்காய் நார் போட்டு மறுமுறையும் தேய்ச்சி கழுவிடணும். இப்ப நம்மளுக்கு அந்த அரிப்பு அந்த சட்டியில அப்படியே நின்னுடாதா? போயிரும். சட்டியை நல்லா காய வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கிற எண்ணெய் தான் போட்டு சுத்தி வர தேய்ச்சிட்டு வெயில காய வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கும் போது எண்ணெய் நிறைய பிடிக்காது. சட்டி வந்து எண்ணெய் குடிக்காது நிறைய. சட்டி எண்ணெய் குடிக்காது. பானைக்கும் தேய்க்கணுமா? பானைக்கு வந்து நம்ம சோறு தானே ஆக்குறோம். அதுக்கு தேவையில்லை. தேய்க்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம். இல்ல நீங்க உள்ளேயும் போய் தேய்க்கிறதுனா கூட தேய்ச்சிக்கலாம். அது சுடு தண்ணி போட்டோம்னா போயிடும். சரி சரி. நம்ம நல்ல சுத்தமான எண்ணெய் தானே போடுறோம். சரி, பிரச்சனை இல்லை. நல்லா பளிச்சுன்னு காயணும். நல்லா காயட்டும். நாளைக்கு கூட காய வைக்கலாம். சரி. அந்த சட்டி பானை எல்லாமே வெயில நல்லா காஞ்சிருச்சு. இப்ப மறுநாள் இதுக்கு நான் வந்து எண்ணெய் பூசறதுக்காக எடுத்திருக்கேன். பானையில நம்ம வந்து எண்ணெய் பூச தேவையில்லை. அது நம்ம வெறும் சோறு தான் வடிக்க போறோம்னா எண்ணெய் பூச தேவையில்லை. இந்த சட்டி கூட பாத்தீங்கன்னா நம்ம எந்த எண்ணெய் வந்து முதல்ல பூசுறோமோ அந்த எண்ணெயோட வாசம் வந்து நம்ம எத்தனை முறை சமைச்சாலும் அதுல வந்து அந்த வாசம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் நீங்க அந்த சட்டி பானையை வந்து தண்ணியில ஊற வைக்கும் போதே பார்த்திருப்பீங்க. அதுல உள்ள துளைகள் தான் அதோட காரணம். அதனால
சட்டி பானையில் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் முதல் தடவை பூசுங்க. நான் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி பூச போகிறேன். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்கும். அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பூசலாம். ஒரு முறை நான் வந்து பழைய சட்டி ஒன்று பழக்கும் பொழுது தெரியாமல் நெய் ஊற்றி முதல் முறையாக அதை பழக்கிட்டேன். அது என்னன்னா, அந்த சட்டியில் கடைசி வரைக்கும் அந்த வாசம் வந்துட்டே இருந்தது. சும்மா அந்த சட்டி வச்சுருந்தா கூட நெய் வாசம் வரும். மீன் குழம்புல கூட அந்த மாதிரி நெய் வாசம் வர்றதுனால எனக்கு அது அந்த வாசம் வந்து பிடிக்கல. அதனால் அதுக்கு பின்னாடி நான் எப்போ பயன்படுத்தினாலும் முதல் முறையாக பயன்படுத்தும் பொழுது சட்டியில் நல்லெண்ணெயை பூசிட்டு தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி இப்போ நான் நல்லெண்ணெய் பூசுகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க. பனிக்காலத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் வானம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஒரு மேகம் கூட கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில் 0 டிகிரின்னு சொல்கிற அளவுக்கு கூட பனி போகும். ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பல்ல இழிச்சிக்கிட்டு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி வெயிலை பயன்படுத்தி தான் வந்து வடவம் வத்தல் இதெல்லாம் நான் போட்டு வச்சுப்பேன். கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்குமே இப்படி தான் இருக்கும். இந்த சட்டியெல்லாம் 1 மணி நேரத்தில் எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள். நான் ஊற்றின எண்ணெய் முழுசுமே அது வந்து உறிஞ்சிருச்சு. இந்த காணொளி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புது முறையாக நம்மளுக்கெல்லாம் தெரியாத முறையில் மண்பாண்டத்தை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.